நான் குர்ஆன், அல்லாஹ்வின் வார்த்தைகள் அடங்கிய வழிகாட்டி, நீதி நாளில் உனக்காக சாட்சி சொல்லக்கூடியவன். ஆனால் இன்று உன் வீட்டில் அலமாரியில் மூடப்பட்டே இருக்கிறேன். நான் ஒரு மக்களுக்காக மட்டும் அருளப்படவில்லை, உலக மக்கள் முழுவதற்கும் வழிகாட்டியாக அருளப்பட்டேன். துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாகவும், குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டியாகவும், தவறு செய்பவர்களுக்கு திரும்பும் பாதையாகவும் நான் இருப்பேன். என்னை திறந்து வாசி. ஒரே ஒரு வசனம் கூட உன் வாழ்க்கையை மாற்றக்கூடும். நீ சோர்வாக இருக்கிறாயா? உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என நினைக்கிறாயா? இரவு அமைதியில் யாருக்கும் தெரியாமல் அழுகிறாயா? என்னை திறந்து பார். உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. உனது துஆவின் பதில் தாமதமாகிறது என்று கவலைப்படாதே. அது மறுப்பு அல்ல. அல்லாஹ் உனக்காக அதைவிட சிறந்ததை தயார் செய்து கொண்டிருக்கலாம். அல்லாஹ் தாமதப்படுத்துவது தண்டிக்க அல்ல, அதைவிட சிறந்ததை தருவதற்காக. நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. மனிதன் வாழ்க்கையை திட்டமிடுகிறான். இந்த வயதில் இது கிடைக்க வேண்டும், இந்த நேரத்தில் என் கனவு நிறைவேற வேண்டும், இந்த மனிதர் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாம் திட்டமிட்டதைப் போல வாழ்க்கை நடக்காது. அந்த நேரத்தில் தான் நாம் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் திட்டமிடலாம், ஆனால் தீர்மானிப்பது நம் இறைவன்தான். நீ அறியாததை உன் இறைவன் அறிந்திருந்தான். நீ எனக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் கொடு, உன் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும். ஏனெனில் அல்லாஹ் கூறுகிறான், இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, இது அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களுக்கு வழிகாட்டி. நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு வழிகாட்டி இருக்கிறது. பயணம் செய்யும் மனிதனுக்கு வரைபடம் இருக்கிறது. கடலில் செல்லும் கப்பலுக்கு திசை காட்டும் நட்சத்திரம் இருக்கிறது. ஆனால் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்ன? ஒரு நாள் இந்த உலகத்தின் எல்லா சத்தங்களும் அமைதியாகிவிடும். பணம், புகழ், பதவி, இவை எதுவும் அப்போது உன்னுடன் இருக்காது. அப்போது மனிதன் விரும்புவது இன்னொரு வாய்ப்பு மட்டுமே. இந்த வாழ்க்கை ஒரு முடிவில்லா பயணம் அல்ல, அது ஒரு சோதனை மட்டுமே. இந்த சோதனையில் வெல்ல மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கும் ஒரு வழிகாட்டிதான் திருகுர்ஆன். மனிதன் வாழ்க்கையில் பல குரல்களை கேட்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையை உண்மையில் மாற்றக்கூடியது இறைவனின் வார்த்தைகள்தான். அதனால் அதை வெறும் அலமாரியில் வைக்காதே, உன் இதயத்தில் வை. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.